அஷ்டமி நவமியில எந்த தெய்வத்த வழிபட்டா வெற்றி கிடைக்கும்னு தெரியுமா? இந்து மத சாஸ்திரங்களின்படி திதிகள் 15 இருக்கு. இதுல கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம் அதாவது வளர்பிறை, தேய்பிறை அப்படின்னு 2 விதமா கடைபிடிக்கப்படுது. ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இதுல அஷ்டமி, நவமி திதிகள்ல மட்டும் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யறத தவிர்த்துடுறது பல வருஷ காலமா கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய வழக்கமா இருக்கு. ஆனா இந்த திதிகள்ல எந்த தெய்வத்த வழிபட்டா வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரியுமா? நவமி அப்படிங்கிறது சந்திரனோட இயக்கத்த அடிப்படையா கொண்ட கால கணிப்பு முறையில 15 நாட்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய நாள். அஷ்டமி, நவமி தினங்கள்ல எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. இந்த நாட்கள்ல ஆரம்பிக்கப்படக்கூடிய காரியங்கள் எளிதில முடிவுக்கு வராம இழுபறி நிலையிலேயே இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அஷ்டமி, நவமியில சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இந்த நாட்கள்ல என்ன காரியங்கள் செய்யலாம்? எந்த தெய்வத்த வழிபட்டா நன்மைகள் கிடைக்கும்? அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி நவமி திதியில தசரதர், கௌசலை தம்பதிகளுக்கு மகனா பிறந்தாரு ராமபிரான். அன்னைக்கு தினம் தான் ராம நவமி திருநாளா கொண்டாடப்படுது. அமாவாசை நாளுக்கும், பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரக்கூடிய 9வது நாள் தான் நவமி. நவமி திதியில தான் ஸ்ரீராமர் அவதரிச்சாரு. தெய்வ அவதாரமாவும், மிகப்பெரிய மன்னனோட மகனாவும் இருந்தப்பவும் கூட, அவரு பட்ட துயரங்கள் எல்லாம் நவமி திதியில அவர் பிறந்தது தான் காரணம் அப்படிங்கிற நம்பிக்கை பல பேர்கிட்ட இருக்குது. அதனால நவமி திதியில நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கப்படுறதில்ல. ஆனா நவமி திதி தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற நாள் தான். தீட்சை பெறுவதற்கு, மந்திர ஜபம், மந்திர உபதேசம், ஹோமங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கும் நவமி திதி ஏற்றது. அதே மாதிரி எதிரிகளுக்கு எதிரா வழக்கு தொடுக்கிறதுக்கு, ஆயுதங்கள் பயன்படுத்துறதுக்கு, எதிரிகள் மேல போர் தொடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான காரியங்கள அஷ்டமி அப்புறம் நவமியில செய்யறது சிறப்பான முடிவு குடுக்கும். தெய்வங்களுக்கான நீண்ட கால வேண்டுதல்களையும் இந்த நாள்ல நிறைவேத்திக்கலாம். பொதுவா அஷ்டமி, நவமி நாட்கள்ல செய்யக்கூடிய காரியம் இழுபறியா இருக்கும். அஷ்டமி, நவமி திதிகள் எதிர்மறையான எண்ணங்கள தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜாதகத்துல குரு பலவீனமாவோ, தோஷத்தோடயோ இருந்தா நவமி அன்னைக்கு சண்டி ஹோமம் செய்யறது சிறப்பான பலன குடுக்கும். நவமி திதியில செய்யப்படக்கூடிய சண்டி ஹோமத்தால சாபங்கள், தடைகள் விலகும். லட்சுமி கடாட்சம் நிறையும். பகைவர்கள் நண்பர்களா மாறுவாங்க. நவமியில தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுக்கிறது, காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்கள செய்யலாம். நவமி திதி வரக்கூடிய நாள்ல எதிரிகள் அப்புறம் போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தா நமக்கு வெற்றி நிச்சயம். அது மட்டும் இல்லாம நவமி திதி நாள்ல அன்னை சரஸ்வதி தேவிய வணங்கி வேலையில ஈடுபட்டா எல்லா காரியமும் சுபமா நடக்கும். போர்க்கலைகள் கத்துக்கிறதையும் இந்த நாள்ல ஆரம்பிக்கிறது ரொம்பவே சிறப்பானது.